ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 17/8/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, அப்பா மற்றும் தாதா, அதாவது மூத்த சகோதரன் பிரம்மா பாபாவுடைய கதையும் கூட ஆச்சரியமானது இல்லை? சிவபாபா கதையும் ஆச்சரியமானது, பிரம்மா பாபா கதையும் ஆச்சரியமானது. எப்போ சிவபாபா இந்த பிரம்மா தாதாவுக்குள்ளே பிரவேசம் ஆகிறாரோ அப்போ தான் நீங்கள் பிரம்மகுமார் குமாரிகளாக மாறி ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆகிறீங்க. ஏன்னா பிரம்மா குமார் குமாரியாக ஆகாமல் சொர்க்கத்துக்கு யாரும் வர முடியாது. ஏன்னா பிரம்மகுமார் குமாரி ஆனால் தான் இந்த ஞானத்தை கேட்பீங்க. இந்த ஞானத்தை கேட்டால் தான் ஆஸ்தியை அடைய முடியும். கேள்வி: நிச்சயிக்கப்பட்ட ட்ராமா பற்றி தெரிந்தால் கூட குழந்தைங்க கண்டிப்பாக ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கணும். நாடகத்தில் உள்ளதான் நடக்கும், அது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது எல்லாம் தெரியும். ஆனாலும் லட்சியத்தை நோக்கி ஒரு முயற்சி பண்ணணும். அது என்னது? வேகமாக இலக்கை நோக்கி பாய்ந்தோடி செல்வதற்கான லட்சியம் வைக்கணும். இல்லை, முயற்சி செஞ்சு வேகமாக பாய்ந்தோடணுன்ற இல்லை, பாய்ந்தோடுறதுனாலே நமக்கு புலி தான் ஞாபகம் வருது. அந்த மாதிரி பாய்ந்தோடணும் அந்த லட்சியத்தை நோக்கி. அதாவது விநாசத்துக்கு முன்னாடி பாபாவுடைய நினைவிலே இருந்து கர்மாதீத்து ஆகிறதுக்கான லட்சியத்தை கண்டிப்பாக மேற்கொள்ளணும். நாடகம் பார்த்துக்கும் அப்படின்னு இருந்துக்கூடாது. இல்லை, எப்போ வேணாலும் விநாசம் ஆகுன்றத பார்க்குறோம். இந்தியாவை சுற்றியும் பார்க்குறோம், இந்தியாவிலையும் பார்க்குறோம். ஸோ எந்த நேரம் அச்சானக் தானே சொல்கிறார், திடீர் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் வருன்ற. இப்போ எல்லோரும் என்ன எதிர்பார்த்துட்டா இருந்தாங்க? இப்போ யாருடைய நாட்டிலெல்லாம் இயற்கை சீற்றம் வந்ததோ, யுத்தம் வந்ததோ, அவங்க என்ன எதிர்பார்க்க செஞ்சாங்க? திடீர்னு வந்தது. உக்ரைன்லலாம் திடீர்னு வந்தது. அதனால் அதுக்கு முன்னாடி முயற்சி செஞ்சு கர்மாதீத் ஆகிறதுக்கான லட்சியம் வைக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்களாம், பாபா குழந்தைங்க உக்ரைனில் இருந்திருப்பாங்க. உக்ரைனில் சென்டர் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு போர் அறிவித்த உடனே ஆண்கள் யாரும் வெளில போகக்கூடாது. கரண்ட்டு கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. அப்போ எப்படி அவங்களுக்கு முரளி கிடைக்கும்? பாபா குழந்தையாக இருப்பாங்க, எப்படி கிடைக்கும்? இல்லையா, முரளி கிடைக்காத நேரமும் வரும் அப்படின்னு பாபா சொன்னார் இல்லையா, அங்கே வந்ததை பார்த்தோம். ஸோ அதனால் கர்மாதீத் ஆகிறதுக்கான வேகமாக போய் கர்மாதீத் ஆகணும். பொறுமையாக பார்த்துக்கலான்னு இருக்கக்கூடாது. கர்மாதீத் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த கலியுகத்தில், இரும்பு யுகத்தில் இருந்துக்கிட்டே தங்க யுகத்தை சார்ந்தவராக மாறுறது, தேவதையாக மாறுறது. இங்கே இருந்துக்கிட்டே அந்த தேவதை உடல் மட்டும்தான் கிடைக்காது, ஃபுல் தேவதை குணம் வர்றது. அதுதான் கர்மதீத். அது நீங்கள் ரோட்லலாம் போகும்போது, நான் ஆல்ரெடி சம்பூர்ணமாகி போயிட்டு இருக்கிறேன், ஒரு தேவதையை பார்த்தால் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு, இன்னொன்று தேவதைக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி எனக்கு இருக்குதா? இந்த மாதிரி உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்தணும். மெயினாக அந்த உணர்வு எனக்கு இருக்கணும். அந்த லட்சியத்தோடு போகும்போது கர்மேந்திரியம் சஞ்சலமாகாது. ஸோ முயற்சி செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது. அதனால் விநாசத்துக்கு முன்னாடி உங்களுடைய மனநிலையை ஆடாத அசையாததாக ஆக்கிக்கணும். என்னானாலும் ஆடாத அசையாததாக இருக்கணும். இல்லை, ஒரு செகண்டு தான். நாரதர் உதாரணம் நமக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை இல்லையா? காமத்தை வென்றுட்டேன்னு வரும்போது மகாலட்சுமி பார்த்தோன்னே மயங்கி விழுந்துடுறார் ஒரு செகண்டில். ஸோ அது மாதிரி அப்படி ஒரு செகண்ட் அழகானவங்க இப்படி கிராஸ் ஆகும்போது அழகாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கனாலே விழுந்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா அது துவாபரயுகத்தில் வர எண்ணம். ஸோ அதே மாதிரி தான் பிரச்சனைகள் வர்றது எல்லாமே. என்னானாலும் ஆடாத அசையாததாக இருக்கணும். நானும் பாபா மூணாவதாக எந்த விஷயத்தையும் நாங்கள் உள்ளே விடலை, அப்படி இருக்கணும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
ஸோ 2 தடவை ஓம் சாந்தி. யார் சொல்கிறாங்க? ஒருத்தர் சிவபாபா, இன்னொருத்தர் பிரம்மா தாதா. ஸோ கதை சொல்கிறாங்க இல்லையா, ஒரு ராஜா இருந்தாங்க, ஒரு ராணி இருந்தாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இதுவும் ஒரு கதை தான். ஆனால் இது ஒரு புது கதை இல்லை. 2 ஆத்மா ஒரே உடம்பில் இருக்கிறதுன்றது புது விஷயம் தானே. 5000 வருடத்துக்கு முன்னாடி கூட இதே மாதிரி இதே உடம்பில் சிவபாபாவும் இருந்தார், பிரம்மா தாதாவும் இருந்தார். இப்போ எல்லாருமே சிவனுடைய குழந்தைங்க தான். ஏன் பிரம்மகுமாரிகளுக்கு மட்டும் சொர்க்கத்தில் இடம்னா, சிவனுடைய குழந்தைங்களுக்கு இடம்னா எல்லோரும் தானே சிவனுடைய குழந்தைங்க. ஆனால் எல்லோரும் பிரம்மாவுடைய குழந்தைங்க ஆகிறது இல்லை. ஸோ பிரம்மா குழந்தைகள் ஆகிறவங்க தான் சிவன்கிட்ட இருந்து ஞானத்தை கேட்பாங்க, சிவன் வந்திருக்கிறாருன்னு நம்புவாங்க. ஸோ அனைத்து ஆத்மாக்களுமே ஒரு தந்தை, சிவத்தந்தையுடைய குழந்தைங்க தான். ஸோ அவர் தந்தையாக எப்பவும் தான் இருக்கிறார். ஆனால் பிரம்மா தந்தையாக சங்கமயுகத்தில் மட்டும்தான் ஆகிறார். ஸோ பிரம்மாவுடைய குழந்தைகளாக பிராமணர்கள் இருக்கிறோம். ஸோ அவர்களை தான் பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு காலத்தில் இருந்தாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்கிற மாதிரி பாப்பா சொல்கிறார். அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. அப்படி தான் ராமருடைய குழந்தைங்களுக்கு கதை சொல்லுவாங்க, ராமர் சீதையுடைய கதை சொல்லுவாங்க. அதான் இப்பயே இருக்கிறாங்களே, அது முந்தைய கல்பத்தில் இருந்த கதையை சொல்கிறாரு, அதே தான் இப்பயும் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த பிரம்மகுமார் குமாரிகளுக்கு யார் படிப்பு சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? சுயம் பகவான் சிவபாபாவே சொல்லி கொடுத்தார். இப்போ இந்த பிரஜாபிதா பிரம்மாவுக்கு நிறைய குழந்தைங்க பிரம்மகுமார் குமாரிகள் இருக்கிறாங்க இல்லையா, கண்ணு முன்னாடி பார்க்குறோம் இல்லையா. மதுவனுக்கு போகும்போது பிரமிச்சு போயிடும், இவ்வளோ பிரம்மகுமாரிகளான்ட்டு. ஸோ பிரம்மகுமார் குமாரிகள் கண்டிப்பாக நாம் சிவபாபாவுடைய குழந்தைகளாகவும் இருக்கிறோம், சிவபாபாவுக்கு பேர குழந்தைகளாகவும் இருக்கிறோம் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறோம் இல்லையா. நம்ம அப்பா பிரம்மா பாபான்னா பிரம்மாவுக்கும் அப்பா சிவன்னும்போது சிவன் நமக்கு தாத்தாவாயிடுறார். அப்போ அவருக்கு பேர குழந்தைகளாகவும் இருக்கிறோம். ஸோ குழந்தைகளாக ஆத்மாக்கள் எப்பயுமே இருக்கிறோம். இப்போ பேர குழந்தைகளாக இருக்கிறோம். பிரம்மா மூலமாக சிவன் தாத்தா கிட்டேருந்து ஆஸ்தி அடையணும். இப்போ உங்களுக்கு தாத்தா கிட்டேருந்து ஆஸ்தி கிடைக்கிது, அவரை சிவபாபான்னு சொல்கிறோம். ஆனால் சிவபாபான்னு சொல்கிறோம், அப்பான்னு சொன்னாலும் கூட பிரம்மா குமாரியாக இருக்கிறதுனால அவரை நாம் தாத்தான்னு சொல்கிறோம், பிரம்மாவுக்கு குழந்தையாக இருக்கிறதுனால. ஸோ தாத்தாவுடைய ஆஸ்தி தான் நாம் அடையிறோம், பிரம்மா சகோதரனுடைய ஆஸ்தி கிடையாது. வைகுண்டவாசி ஆகிறதுக்கான ஆஸ்தி அந்த தந்தைக்கிட்ட இருந்து தான் கிடைக்கிது. அரை கல்பத்துக்கு நாம் ஆஸ்தி அடையிறோம். வைகுண்டவாசி ஆகிறதுக்கான அந்த வைகுண்டவாசி ஆகிறதுக்கான ஆஸ்தி கிருஷ்ணர்கிட்ட இருந்து கிடைக்கல. கிருஷ்ணர் அங்கே இருக்கிறார், அவரே சிவபாபா கிட்டேருந்து தான் அடையிறார். ஸோ அந்த ஆஸ்தி அரை கல்பத்துக்கு நாம் அடையிறோம். இந்த ஒரு ஜென்மத்தில் அடையிறது அரை கல்பத்துக்கு வருது. ஸோ ஆஸ்தியை அப்பா கொடுக்குறாரு, சாபத்தை ராவணன் கொடுக்குறோம்.
அதனால்தான் கீழே இறங்கிக்கிட்டே வரோம், பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், அதனால் துக்கமும் அனுபவிச்சுட்டே இருக்கிறோம். இது தெரியாமல் சிவபாபாவே துக்கமும் கொடுக்கறதாக தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ராவணன் சாபம் கொடுக்குறான்னா என்ன அர்த்தம்? நமக்கு கிரகச்சாரம் உட்காந்துடுச்சின்னு அர்த்தம். சாப விமோச்சனம்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அது வரைக்கும் சாபத்தில் சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் எப்போ நம்ம பாபா குழந்தை ஆனமோ அப்போவே நமக்கு பிடித்த அந்த கிரகச்சாரமாகிய ராகுத்தசம் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப தீயது இந்த ராகுத்தசை. உயர்ந்ததிலும் உயர்ந்தது பிரகஸ்பதி தசை, குரு பார்வை. அது இப்போ நம்ம மேலே பட்டு இருக்குது. இப்போ எவ்வளோ பாக்கியசாலியாக இருக்கணும். இதோடைய நினைவாக ஜோசியத்தை உருவாக்குறாங்க. அப்போ ஒரிஜினல் இங்கே நடந்துட்டு இருக்குது. ஸோ ராகு திசை உட்கார்ந்ததுனால தான் 5 விகாரத்தின் வசமாகி நம்ம கருப்பாகிட்டோம். இப்போ பாபா சொல்கிறாரு, அந்த 5 விகாரத்தை தானம் கொடுத்துடுங்க, கிரகணம் விட்டு போயிடும். ஸோ தானம் கொடுத்தா கிரகணம் விட்டு போய்டுன்றதெல்லாம் உங்களுடைய விஷயம்தான். அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. கிரகணம் பிடிச்சிட்டா தானம் செய்கிறாங்க. இப்போ பாபா உங்களுக்கு சொல்கிறாரு, 5 விகாரங்களை தானம் கொடுத்தீங்கன்னா கிரகச்சாரம் இறங்கிடும். ஏன்னா இந்த விகாரங்கள்னால தான் நீங்கள் பாவாத்மா ஆகி இருக்கிறீங்க. அதில் முக்கியமானது தேக அபிமானம் இல்லையா? தேகம்னு நினைச்சதுனால தானே பிரச்சனையே. அதை விட்டுருங்க, நீங்கள் ஆத்மான் பாபா சொல்கிறார். ஸோ முதல்ல அவ்வளோ சதோப்பிரதானமாக இருந்தீங்க, பிறகு அதிலேருந்து இறங்கி சதோ ரஜோ தமோ ஆகிட்டீங்க. 84 பிறவி எடுத்திருக்கிறீங்க, இதில் டவுட்டே வேண்டாம். தேவதைகள் தான் 84 பிறவி எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க தான் முதல்ல தந்தையை சந்திக்கணும். இங்கே சங்கமிகத்திலும் நாம் தான் முதல்ல அப்பாவை சந்திக்கிறோம், பரந்தாமத்திலும் நாம் தான் முதல்ல அப்பாவை சந்திக்கிறோம். ஸோ அதனால தான் ஆத்மாவும் பரமாத்மாவும் நீண்ட காலமாக பிரிஞ்சிருந்தாங்கன்னு பாடுறாங்க. பாபா சொல்கிறாரு, முதல்ல உங்களை நான் சத்தியுகத்துக்கு அனுப்பினேன். பிறகு இப்போ தான் நீங்கள் சந்திக்கிறீங்க பாபாவை இல்லையா? முதலாக பாபா விட்டு பிரிஞ்சு டாட்டா கட்டிட்டு சத்தியுகத்துக்கு போயிட்டு வரோம் பாபான்னு சொல்லிட்டு வந்தது நாம் தான். பிறகு இப்போ தான் சந்திக்கிறோம். ஆனால் இது தெரியாமல் ஆத்மாவும் பரமாத்மாவும் வெகு காலமாக பிரிஞ்சிருந்தாங்கன்னு சும்மா பாடிட்டு இருந்தாங்க. அதோடைய உண்மையான அர்த்தத்தை பாபா தான் இப்போ உட்காந்து புரிய வைக்கிறார். அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறார். ஜபம், தபம், ஸ்லோகம் எல்லாத்துடைய சாரத்தை பாபா புரிய வைக்கிறார். இந்த சிருஷ்டி சக்கரத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா? 2500 வருஷம் சொர்க்கமாக இருந்துச்சு, அப்போ நம்ம தேவதையாக இருந்தோம். பிறகு அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாகும்போது நாம் அசுரர்களாக மாறிட்டோம். இப்போ கலியுகம் மற்றும் சத்தியுகத்துடைய சங்கமத்தில் இருக்கிறோம். ஸோ நமக்கு முன்னாடி மகாபாரத யுத்தமும் நின்றுட்டு இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு தெரியும். சத்தியுகத்துடைய ஸ்தாபனை இப்போ நடந்துட்டு இருக்குது. கலியுகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய சரீரங்களும் அழிஞ்சு போயிடும். ஏன்னா கலியுகமே அழிய போகுது. கலியுகம் அழிந்தால் தான் சத்தியுகம் வரும்.
கலியுகத்தின் சரீரத்தை விட்டால் தான் நம்ம சத்தியுகத்தில் தேவதை சரீரத்தை எடுக்க முடியும். மற்றபடி ஆத்மாக்கள் எல்லோரும் தூய்மையாகி அவங்க கணக்கு வழக்கம் முடிச்சுட்டு தான் போவாங்க. ஸோ அது தண்டனை அடைஞ்சு கணக்கு வழக்கம் முடிப்பாங்க. நாம் பாபாவை கெட்டியாக பிடிச்சிட்டு கணக்கு வழக்கம் முடிச்சுக்கிறோம். இது எல்லாருடைய கயாமத்து நேரம், அதாவது விசாரணை நாள், ஜட்ஜ்மெண்ட் டே. இல்லை, இப்போவே நடந்துகிட்டு இருக்குது ஜட்ஜ்மெண்ட் டே. ஸோ இப்போவே நமக்கு தெரியுது நமக்கு கிடைக்கிற தண்டனை எல்லாம் இதுக்கு முன்னாடி நாம் செய்த பாவத்தின் விளைவு. அதனால் அமைதியாக எந்த கேள்வியும் கேட்காம அதை ஏற்றுக்கிறோம். யாரையும் குற்றம் சாட்டாமல் அதை ஏற்றுக்கிறோம். அவங்க வெறும் கருவி. இது அழகாக பைபிளில் மத்தேயு 7வது அதிகாரத்தில் போட்டு இருக்குது. பிறரை குற்றம் சாட்டாதீங்க, நீங்களும் குற்றம் சாட்டப்படுவீங்க. பிறவர்களை என்ன நியாயம் தீர்க்கப்படுறீங்களோ அதே அளவை வைத்து நீங்களும் நியாயம் தீர்க்கப்படுவீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் செய்த குற்றம் தான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நாம் ராஜாவாக இருக்கும்போது, பணக்காரனாக இருக்கும்போது அது தெரியாது நமக்கு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ பண்ணுறவங்களுக்கும் தெரியாது அது தப்புன்னு. அதனால் அவங்க குற்றவாளின்னு நினைக்காதீங்க. பாபா சொல்கிறார், அவங்கவுங்க நடிப்பை நடிக்கிறாங்க. ஸோ அவசியம் அந்த பைபிள் படிங்க. நம்ம ஞானத்தை பக்காவாகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுடைய பைபிள் சேனலில் வர வீடியோ பைபிள் பிகே சரவணகுமார்னு போட்டிங்கன்னா வரும். இல்லாட்டினா அதோட லிங்க் என் ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன். ஆத்மாக்கள் எல்லோருமே சரீரத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. இது இப்போ உங்களுடைய புத்தியில் இருக்குது. இல்லை, நியாய தீர்ப்பு முடிஞ்சோடனே சொர்க்கத்துக்கு போவாங்க அல்லது பரந்தாமத்துக்கு போவாங்க. ஸோ எது வரைக்கும் நாம் கர்மாதீத்த நிலை அடைய வேணுமோ அது வரைக்கும் நாம் சங்கமேகத்தில் இருப்போம். ஒரு பக்கம் கோடிக்கணக்கான மனிதர்கள் அஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டவர்களாகிய நீங்கள் ரொம்ப கம்மியானவர்களாக இருக்கிறீங்க. உங்களில் கூட எத்தனை பேர் நிச்சய புத்தி உடையவர்களாக ஆகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அது தெரியாது நமக்கு. நிச்சய புத்தி உள்ளவர்கள் ஒரு ஸ்டீமத்தை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுவாங்க. அமிர்தாவில் ஏந்திரிக்கிறதுலேருந்து, முரளி படிக்கிறதுலேருந்து, முரளியில் சொன்ன எல்லா விஷயத்தையும் தாரணை பண்ணுறதுலேருந்து, அது எந்த அளவுக்கு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்களோ அந்த அளவுக்கு நிச்சய புத்தி. நிச்சய புத்தியின் ஆதாரத்தில் தான் வெற்றி. அதான் நிச்சய புத்தி வைஜெயந்தின்னு சொல்கிறாங்க. ஸோ வெற்றி அடைந்த பிறகு விஷ்ணுவின் கழுத்து மாலை ஆவிங்க. ஒன்று ருத்ராட்ச மாலை, அது பரந்தாமத்தில் சிவபாபாவோடு இருக்கிறது. அது உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களும் வந்துடும். பிறகு ருண்ட மாலை, அது விஷ்ணுவின் மாலை. அவங்க தான் சத்தியுகத்துக்கு வருவாங்க. அந்த ருண்ட மாலையில் சின்ன சின்ன உருவம் இருக்கும். இது அடையாளம் இல்லையா? நாம தான் அப்படி இருந்தோன்ற அடையாளம். ஆத்மாக்களாகிய நாம தான் மறுபடியும் பாபாவுடைய கழுத்து மாலையின் மணியாக ஆகிறோம். ஒவ்வொரு கல்பத்திலையும் ஆகிறோம். இப்போ மறுபடியும் ஆகிறோம். பிறகு இங்கே வரிசைக்கிரமமாக வருவோம். ஸோ 8 மணி மாலையும் இருக்குது, 108 மணி மாலையும் இருக்குது, 16,108 மணி மாலையும் இருக்குது. ஆனால் 16,000 அல்லது 5,000 10,000 கணக்கு எதுவும் வெளிப்படுத்தப்படுறது கிடையாது. இந்த மாலைகள் பாடப்படுது. இதையெல்லாம் நீங்கள் ஏன் சிந்தனை செய்கிறீங்க? எவ்வளவு ராஜாக்கள் கல்பத்துக்கு முன்னாடியும் அதாவது முந்தைய கல்பத்திலையும் சத்தியுகம் திரேத்தாயுகத்தில் ஆனாங்களோ அதே அளவு தான் இப்போவும் ராஜாக்களாக ஆவாங்க. 100 பேர் ஆவாங்களா அல்லது 200 300 பேர் ஆவாங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் முன்னாடியே சொல்கிறார். 8 மணி மாலை, 108 மணி மாலை,
16,108 மணி மாலை. 8 தான் சத்தியுகத்தில் வர நாராயணன். மற்ற ராஜாக்கள் 108 சத்தியுகத்தில். திரேதாயுகம் வரைக்கும் சேர்க்கும்போது 16,108. பாபா சொல்கிறாரு, நீங்கள் எந்த அளவுக்கு இதில் என்னென்னா கரெக்டாக இருக்குமா இல்லையா அது நமக்கு தேவையில்லை, நம்ம ஆகணும், அதில் தான் நம்மளுடைய முயற்சி இருக்கணும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் எந்த அளவுக்கு பாபாவுக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது எல்லாத்தையுமே நீங்களே புரிஞ்சுக்குவீங்க இல்லையா. பாபாவுக்கு நெருக்கமாக ஆக நமக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். தூய்மை ஆகிறத பொறுத்து தான் இருக்குது. இன்றைக்கி நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், பிறகு இது விநாசமாயிடும். பிறகு சத்தியுகத்தில் ரொம்ப கம்மியான தேவதைகள் தான் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணிக்கைகள் அதிகரிக்கும். சத்தியுகத்துடைய அறிகுறியும் காணப்படுது இல்லையா. சத்தியுகம் வருதுன்றது அதோ இப்போ கூட ஜெயலலிதா சிஸ்டர் வந்து இந்தியா மேலே புதுசாக ஒரு ஓசோன் படலம் உருவாகிருக்குது. அது எப்படி உருவாச்சுன்னு யாருக்குமே தெரியல. நாசா கவனிச்சுட்டு இருக்குதுண்ணா. அப்போ சத்தியுகத்துக்காக அது உருவாகிட்டு இருக்கிறது பார்க்குறோம். அதேமாதிரி உலக அழிவும் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் தானே சத்தியுகம் வரும். மற்றபடி லட்சக்கணக்கில் போய் இருப்பாங்க. அது வந்து 9 லட்சமாக இருக்கலாம், 10 லட்சமாக இருக்கலாம். பாபா வந்து ஒரு தோராயமாக தான் சொல்கிறார், மிக சரியாக சொல்ல முடியாது. நீங்கள் எப்போ சரியாக சம்பூர்ணமாகிறதுக்கு தகுதி உடையவர்களாக ஆகிறீங்களோ அப்போ உங்களுக்கு இன்னும் அதிகமாக சாட்சாத்காரங்கள் ஆகிடும்ன்ற இல்லையா. சம்பூர்ணமாகிறதுக்கு தகுதி அடையும் போது தான் நிறைய சாட்சாத்காரங்கள் கிடைக்குன்ற. அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், அதுக்கு நம்ம தகுதியுடையவராக ஆகிட்டு இருக்கிறோம், பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்ட்டு. இப்போ இன்னும் நிறைய புரிஞ்சிக்க முடியும். புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது. அப்போ நிறைய நேரம் இருக்குதுன்றாரு, இப்போ ரொம்ப கம்மியான நேரம் தான் இருக்குது. அவங்க எப்படி முன்னாடி வர்றது, அதான் பாபா சார் ஒரு ஸ்ரீமத்தை விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக முன்னாடி உங்களை ஸ்ரீமத்தை எடுத்துகிட்டு வந்துடும்ன்றார். ஸோ போக போக நிறைய சாட்சாத்காரம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. யுத்தத்துக்கான ஏற்பாடுகளும் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். யுத்தமே நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். எல்லா பொருட்களின் விலையும் அதிகமாகிட்டே போகும். இப்போ அப்படி தானே இருக்குது இல்லையா. காய்கறி வாங்க போனாலே திக்குன்னு இருக்குது, என்னடா இவ்வளோ ரேட்டு விற்கிதுன்ட்டு. வெளிநாட்டில் கூட வரிகள் அதிகம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. நம்ம ட்ரம்ப் வந்து சும்மாவே எல்லோரும் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இதில் ட்ரம்ப் வந்து அதிக வரி விதிக்கும்போது அது அப்படியே அந்தந்த நாட்டில் இன்னும் வரி அதிகமாகிட்டே இருக்கும். பாபா சொன்னதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. மிக அதிகமாக விலைவாசிகள் ஏறி பிறகு ஒரேடியாக மலிவாகிடும்ன்றார். இதை எலான் மாஸ்க் சொல்கிறார். நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. 2036 எப்படி இருக்கணும்போது எல்லாமே சீப்பாக கிடைக்கும், காசுக்கு ஒரு வேல்யூவே இருக்காது அப்படிங்கிறார். அவர் வேறு ஏதோ ஒரு அர்த்தத்தில் சொல்கிறார், ஆனால் நடக்க போகிறது வேறு ஒன்று. அவர் ஏஐ வச்சு அப்படி ஆகும் அப்படி புரிஞ்சுக்கிறார். சத்தியுகத்தில் எந்த பொருளுக்கும் விலை இருக்காது. சுரங்கங்கள் எல்லாமே நிரம்பிடும். சத்தியுகத்தில் எந்த பொருளுக்கும் விலை இல்லாத அளவுக்கு அதிகமாக கிடைக்கும். எல்லா சுரங்கங்களும் நிரம்பிடும். இன்றைக்கி காலியாக இருக்கிற எல்லா சுரங்கங்களும் நிரம்பி வழியும். புது உலகத்தில் மேன்மையாகவும் செழிப்பாகவும் அதிக செழிப்பாகவும் இருக்கும். லக்ஷ்மி நாராயணன் கிட்ட அதிக செல்வங்கள் இருந்துச்சு இல்லையா. ஸ்ரீநாத் கோயிலில் மூர்த்திகளுக்கு முன்னாடி எவ்வளோ ஆடம்பரமாக போக வைக்கிறாங்க. அப்போ உயிரோட்டமாக லக்ஷ்மி நாராயணன் இருக்கும்போது எப்படி செல்வ செழிப்பாக இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஸ்ரீநாத் கோயிலில் அதிகமான உணவுப் பொருட்கள் தயார் செய்வாங்களாம்.
சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். நாங்கள் தேவதைகளுக்கு போகு படைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தேவதைகளுக்கு போகு படைக்கலைன்னா தேவதைகள் கோச்சிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் கோபம் கொள்றதுக்கான விஷயம் என்ன இருக்குது? இல்லை, நீங்கள் தான் தேவதையாகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் யார் மேலேயும் கோபப்படுறது கிடையாது. நாடகப்படி இந்த விநாசம் நடந்தே ஆகணும்னு புரிஞ்சுக்கிறீங்க. கலியுகத்திலிருந்து இது சத்தியுகமாக மாறப்போகுது. விநாசம் நடந்தால் தான் அது நடக்கும். ஸோ அதனால் இந்த நாடகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. நாடகப்படி இப்போ புது சக்கரம் தொடங்கணும், புது கல்பம். நீங்கள் கூட நாடகத்தின் வசமாக இருக்கிறீங்க. நாடகத்தின் படி பாபாவும் வந்துட்டார் நம்மளை பக்காவாக்கிறதுக்கு. நாடகத்தில் ஒரு நிமிஷம் கூட மேலே கீழே இருக்காது இல்லையா? முந்தைய கல்பத்தில் எந்த நேரத்தில் இருந்துச்சோ துல்லியமாக அதே நேரத்தில் தான் அதே விஷயம் இப்போவும் நடக்கும். ஒரு நிமிஷம் முன்ன பின்னெல்லாம் நடக்காது. ஸோ பாபாவும் அதேமாரி துல்லியமாக வந்தார். ஸோ கல்பத்துக்கு பிறகும் அதே மாதிரி தான் வருவார். சாஸ்திரங்களில் கல்பத்துடைய ஆயுளை ரொம்ப நீளமானதாக எழுதிட்டாங்க. இப்போ குழந்தைங்களுடைய புத்தியில் கண்டிப்பாக விநாசம் உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்குதுன்னு இருக்குது இல்லையா? பாபாவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு அது ஒரு உந்துதலாக இருக்குது. உலகம் மோசமாகிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் விநாசமாக ஆகிட்டு இருக்குது. எப்படி பார்த்தாலும் இங்கே நம்ம பிறந்தால் அவ்வளோதான். ஸோ அதனால் இங்கே பிறந்துடவே கூடாது. அதுக்காக தீவிரமாக முயற்சி பண்ணணும். ஸோ பாபாவை நினைவு செஞ்சு கண்டிப்பாக நம்ம கர்மாதீத்த நிலையை அடையணும். அதாவது இரும்பு யுகத்திலிருந்து சத்தியுகத்தை சார்ந்தவராக நாம் மாறணும். இப்போ முயற்சி செய்யலை அப்படின்னா பதவி கீழானதாகிடும். ஸோ இப்போ பண்ணுற முயற்சியில் தான் எல்லாமே இருக்குது. ஆத்மாக்களே, இப்போ நீங்கள் தூய்மையற்றவராக ஆகிட்டீங்க. அநேக விதமானவர்கள் வருவாங்க. மற்ற தர்மத்துக்கு மாறி போயிருப்பாங்க இல்லையா? அவங்களும் அதிலேருந்து வெளியேறி இங்கே வந்துக்கிட்டே இருப்பாங்க. வந்து அவங்களுடைய முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தந்தைக்கிட்டேருந்து ஆஸ்தி அடையிறதுக்காக. பிராமண தர்மத்தில் வந்து பிறகு தேவதா தர்மத்தில் வருவாங்க. ஏன்னா பிராமண தர்மத்துக்கு வராமல் தேவதா தர்மத்துக்கு வர முடியாது. பிராமணர்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. விநாசமும் முன்னாடி வந்துடுச்சு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது இன்னும் அதிகமாக பாபா குழந்தையாக மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ இது கரெக்டாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. பிறகு பிராமணர்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பிராமணர்களுடைய மரமும் வளர்ச்சி அடைஞ்சு முழுமை பெற்றிடும். முழுமை பெற்ற பிறகு திரும்பி போவோம், பரந்தாமத்துக்கு போய் அங்கேருந்து சொர்க்கத்துக்கு வருவோம். தேவதைகளுடைய மரமும் ஆரம்பத்தில் சின்னதாக இருக்கும், போக போக பெருசாகிடும். இப்போ நீங்கள் சங்கமயுகத்தில் ராஜயோகம் கற்றுக்கிறீங்க. இந்த சங்கமயுகத்தை தான் கல்யாணக்காரி யுகம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நன்மை செய்யக்கூடிய யுகம். சங்கமயுகத்துக்காகத்தான் கங்கையும் கடலும் சந்தித்ததாக காட்டுறாங்க இல்லையா? ஞான கங்கைகளாகிய நாம் ஞான கடலாகிய சிவபாபாவை சந்திக்கிறோம். இதோடைய மகிமை தான். அவங்க கடல் நதி சந்திக்கிறதாக பக்தி மார்க்கத்தில் உருவாக்கிட்டாங்க. ஆனால் உண்மையிலே ஞான கடல்லிருந்து வெளிப்பட்டிருக்கிற ஞான கங்கைகள் நாம். ஞான கடல் சிவபாபா.
இருவரும் சந்திக்கிறோம். ஸோ ஞானக்கடல்ல இருந்து தான் பதித்த பாவனன்ற வார்த்தை வெளிப்படுது. ஞானக்கடல் தான் பதித்த பாவனனாக இருக்கிறார். மற்றபடி கங்கை ஒன்றும் பதித்த பாவனை கிடையாது. ஆனால் அவங்க பக்தி மார்க்கத்தில் கங்கை தான் பதித்த பாவனைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. பிறகு கங்கையில் குளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஒவ்வொரு வருடமும். இந்த உலகமும் சத்தியகத்தில் இருந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், நிறைய இடங்களில் நதிகளே நிலப்பரப்பை மூழ்கடிச்சிடுது. இப்போ நிறைய இடங்களில் ஃப்ளட் வர்றதை பார்க்குறோம். ஏன்னா இயற்கையும் தம பிரதானமாக ஆயிடுச்சு, கடலும் தம பிரதானமாகிடுச்சு இல்லையா. சுனாமியில் நிறைய ஊர் காணாமல் போயிடுச்சு. கடல் கொஞ்சம் கொந்தளிச்சா போதும், அனைத்தையும் அழிச்சிடும். சத்தியுகத்தில் நாம் கொஞ்சம் பேர் மட்டும்தான் பாரதத்தில் இருப்போம். ஸோ யமுனை நதிக்கரையில் டெல்லி தேவதைகளின் வசிப்பிடமாக இருக்கும். வசிப்பிடமாக இருந்தது முந்தைய கல்பத்திலும், மீண்டும் வசிப்பிடமாக மாறப்போகுது தேவதைகளுக்கு. சத்தியுகத்தில் கொஞ்சம் ஜீவாத்மாக்கள் தான் இருப்பாங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கலியுகத்துடைய கடைசி பாருங்கள், மனிதர்கள் எவ்வளோ ஏராளமாக ஆயிட்டாங்க. எல்லையற்ற நாடகம் நடக்குது. இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சிலர் தங்களை நடிகர்கள்னு புரிஞ்சிக்கிறாங்க. ஆனால் கல்பம் வெறும் 5000 வருஷம்தான்னு யாருக்கும் தெரியாது. யோசிச்சு பாருங்கள், 5000 வருடத்தில் நாம் எடுக்கிற 84 பிறவிகள் எங்கே? அவங்க சொல்கிற 84 லட்சம் பிறவிகள் எங்கே? ஸோ இப்போ நீங்கள் ஒளி பிரகாசத்தில் வந்துட்டீங்க, வெளிச்சத்தில் வந்துட்டீங்க. பாவம் அவங்க அஞ்ஞான இருளே இருக்கிறாங்க. உங்களுக்கு பாபா கிட்ட இருந்த ஆஸ்தி கிடைக்கிது. பாபா சொல்கிறாரு, மன்மனா பவ, தந்தையை நினைவு செய்யணும். சொர்க்கத்தின் ஆஸ்தி அடையிறதுக்காக பாபா கொடுக்குற மகா மந்திரம் மன்மனாபவ, அதாவது என் ஒருவனை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்கன்றார். சிவபகவானுடைய வாக்கு. கிருஷ்ணர் ஞானக்கடல் கிடையாது. அவர் இந்த ஞானத்தை பெற்று தேவதையாக ஆகிறார். தேவதையான பிறகு ஞானமே இருக்காது. பகவானுடைய மகிமைக்கும் தேவதைகளுடைய மகிமைக்கும் இடையில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. பாபா புத்தம்புது படைப்பை படைக்கிறார். அந்த படைப்பு தான் தேவதைகள் இல்லையா. கடவுளுடைய படைப்பு தேவதைகள், உன்னதமான படைப்பு. அந்த தேவதைகளுடைய மகிமை என்ன? சர்வ குணங்களிலும் நிரம்பியவர்கள், சம்பன்னமானவர்கள் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் கூட அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருக்கிறீங்க, தேவதையாக ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்போ பாபாவுடைய மகிமைக்கும் அந்த தேவதைகளுடைய மகிமைக்கும் இடையில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ பாபா நமக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறார். அவரும் நிராகாரராக இருக்கார். கண்டிப்பாக நிராகாரர்லேருந்து சாக்கார ரூபத்தில் வர வேண்டி இருக்குது. இல்லை, நிராகாரன்னா அசரீரி, சரீரம் இல்லாமல் இருக்கிறாரு. ஆனால் ஒரு சரீரத்தை எடுத்து வர வேண்டி இருக்குது. ஸோ அவருக்கு எவ்வளோ மகிமைகள். ஸோ அவ்வளோ மகிமைக்குரியவர் அந்த காரியத்தை செஞ்சே ஆகணும் இல்லை. அதே மாதிரி தான் தேவதைகளுக்கு நமக்கெல்லாம் அவ்வளோ மகிமை இருக்குதுன்னா அதையும் நாம் பண்ணி ஆகணும்ல. அவருடைய பிறவி தெய்வீகமானது, அலௌகீகமானது. ஆனால் அவருடைய திவ்ய ஜென்மம் பற்றி எங்கேயுமே பாடப்படலை. அதான் பிரச்சனை. அவர் எப்படி வராருன்னு தெரியல.
ஒருத்தர் லௌகீக தந்தை, இன்னொருத்தர் பரலௌகீக தந்தை. அந்த பரலௌகீக தந்தையைத்தான் நாம் பகவான்னு சொல்லி நினைவு செய்கிறோம். அடுத்தது சங்கமயுகத்தில் 3ஆவதாக ஒரு தந்தை, அவர் தான் அலௌகீக தந்தை. இல்லை, லௌகீக தந்தை வீட்டில் இருக்கக்கூடிய தேகத்தின் தந்தை, பரலௌகீக தந்தை ஆத்மாக்களின் தந்தை சிவபாபா பரந்தாமத்தில் இருக்கிறவர். அலௌகீக தந்தை பிரம்மா சங்கமயுகத்தில் மட்டுமே இருக்கிறார். இவர் அதிசயமான தந்தைன்றார். திடீர்னு வரார், காணாமல் போயிடுறார். அந்த தந்தை தத்தெடுக்கிறார். அதாவது சிவபாபா நம்மளை தத்தெடுக்கிறாருன்னா இடையில் இந்த அலௌகீக தந்தை இடைத்தரகராக வந்துடுறார். இவர் மூலமாக தான் தத்தெடுக்கப்படுறோம். பிரஜாபிதா பிரம்மாவுக்கு எவ்வளவு ஏராளமான குழந்தைங்க. சிவபாபா இந்த பிரம்மா மூலமாக உங்களை தம்முடையவர்களாக ஆக்குறார். ஸோ இந்த பிரம்மாவுடைய குழந்தைகள், குமாரிகள் எல்லாமே சிவபாபாவினால் தத்தெடுக்கப்படுறாங்க பிரம்மா மூலமாக. லௌகீக தந்தைக்கு என்ன ஒரு 8-10 குழந்தைங்க இருப்பாங்களா? ஆனால் சிவபாபாவுக்கு எவ்வளோ குழந்தைங்க பாருங்கள், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் குழந்தைங்க. சிவபாபா பரலௌகீக தந்தையாகவும் இருக்கிறார். எல்லா ஆத்மாக்களுமே அவருக்கு குழந்தைகளாகத்தான் இருக்கிறாங்க. ஸோ எல்லா ஆத்மாக்களுமே நாம் எல்லோரும் சகோதரர்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி சகோதரர்கள் ஆகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ சங்கமயுகத்தில் அலௌகீக தந்தை கிடைக்கிறார். இந்த ஞானம் உங்களுக்கு சத்தியுகத்தில் இருக்காது. ஸோ அப்போ பிரம்மாவுடைய மகத்துவம் பார்த்திங்களா? பிரம்மா தந்தையாக இருக்கும்போது தான் இது நமக்கு கிடைக்கிது. சத்தியுகம் போனவுடனே பிரம்மா நமக்கு தந்தை கிடையாது. அதனால் இந்த ஞானமும் நமக்கு இருக்காது. எப்போ தந்தை மறுபடியும் புது சிருஷ்டியை படைக்கிறாரோ அடுத்த சங்கமயுகத்தில், அப்போ தான் நமக்கு மறுபடியும் பிரஜாபிதா பிரம்மா தந்தை கிடைக்கிறார், அலௌகீக தந்தை கிடைக்கிறார். ஸோ அப்போ இது அலௌகீக ஜென்மம் ஆகுது. இதை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. இவர் லௌகீக தந்தை வீட்டில் இருக்கிறவர், பரலௌகீக தந்தை பரந்தாமத்தில் இருக்கிறவர், சங்கமயுகத்தில் மட்டும் இருக்கக்கூடியவர் அலௌகீக தந்தை பிரம்ம பாபா. ஸோ லௌகீக தந்தை சத்தியுகத்தில் இருந்து கலியுகத்தின் இறுதி வரைக்கும் எப்போவுமே நமக்கு இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஒவ்வொரு லௌகீக தந்தை மாறிட்டே இருப்பாங்க. பரலௌகீக தந்தை சொர்க்கத்தில் யாருமே நினைவு பண்ண மாட்டாங்க. அதனால் அங்கே இருக்கிறது ஒரு தந்தை தான்றார், லௌகீக தந்தை மட்டும்தான். ஏன்னா அங்கே ஹே பகவானே பரமபிதாவேன்னு சொல்லி அங்கே யாரும் நினைவு செய்கிறது கிடையாது. பிறகு துவாபர யுகத்தில் எப்போ பக்தி ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ 2 தந்தை வந்துடுறாங்க, சிவதந்தை, அலௌகீக தந்தை. சங்கமயுகத்தில் தான் 3 தந்தை வந்துடுறாங்க, பிரம்மாவும் வந்துடுறார். பிரஜாபிதா பிரம்மா கூட இப்போ தான் கிடச்சிருக்கிறார். இப்போ நீங்கள் அவருடையவராக ஆகியிருக்கிறீங்க. இவர் நமக்கு அலௌகீக தந்தைன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ தான் இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், நினைவும் பண்ணுறோம். தன்னை ஆத்மான்னு உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா சாரம் இது தான் இல்லையா? எவ்வளோ ஞானம் கொடுத்தாலும் உங்களை ஆத்மான்னு பாபா நினைக்கிறது தான் சாரம். சத்தியுகத்தில் பாபா நினைவு செய்கிறதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா அங்கே துக்கமே இருக்காது. துக்கத்தில் தானே பரலோகிக தந்தை எல்லோரும் நினைக்கிறாங்க. ஸோ பக்தி மார்க்கத்தில் தான் கடவுளை எல்லோரும் நினைக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான விஷயந்தான். சத்தியுக திரேதாயுகத்தில் ஒரு தந்தை தான், துவாபரயுகத்தில் இருந்த 2 தந்தை, இந்த சங்கமயுகத்தில் மட்டும் 3 தந்தை. ஸோ அந்த அலௌகிக தந்தை பிரம்மாவுடைய குழந்தையாக ஆகியிருக்கிறீங்க. அப்போ பிரம்மாவுடைய பார்ட்டும் அதிசயமான பார்ட்டு, அதை சொல்கிறதுக்காக தான் மெயினாக இதை சொல்கிறார். அதிசயமான தந்தை.
அவர் மூலமாக தான் நீங்கள் ஆஸ்தி அடையிறீங்க. குழந்தைங்க நீங்கள் தான் பிராமணர் ஆகுறீங்க. இப்போ பிராமணராக ஆகியிருக்கிற நீங்களே தான் பிறகு தேவதையாகவும் ஆகுறீங்க. விநாசத்தையும் நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. இந்த கண்ணால் அதை பார்ப்பீங்க. வெடிகுண்டுகளை போடுவாங்க. ஆல்ரெடி நிறைய நாடுகளில் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? மனிதர்களோ இறந்துடுவாங்க இல்லையா? ஜப்பானில் கூட வெடிகுண்டு போட்டாங்க. எப்படி மனிதர்கள் இறந்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஆல்ரெடி உக்ரைன் எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஈரானில் இப்போ இங்கே சண்டைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்களே சொல்கிறாங்க, எங்களுக்கே சண்டை போட்டு சலிப்பு அடைஞ்சிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அதை நிறுத்துறதுக்காக ஒரு டைமுக்கு அப்புறம் அமைதி ஒப்பந்தத்துக்கு வராங்க. ஸோ 10 வருஷம் 20 வருஷம்லாம் கூட சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வெடிகுண்டுகளோ ஒரு வினாடியில் எல்லாமே அழிஞ்சு போயிடும். தீப்பொறி எழும்பிச்சுன்னா நகரமே அழிஞ்சு போயிடும். இல்லை, வெடிகுண்டு ஒரு வினாடியில் அழிச்சிடும் எல்லாத்தையும். ஸோ இப்போ வெடிகுண்டுகள் நெருப்பு பற்றிக்க போகுது உலகம் முழுவதும். அதுக்குள்ளே நாம் ரெடி ஆகணும். ஏன்னா பாபா வந்திருக்கிறதே புது உலக ஸ்தாபனைக்காகவும் பழைய உலகத்தின் விநாசம் செய்ய வைக்கிறதுக்காகவும் தான். அதனால் இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். உலகழிவும் நிச்சயிக்கப்பட்டிருக்குது, சொர்க்கத்தின் ஸ்தாபனையும் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. ஸோ முயற்சி செய்கிறதுக்கான நேரம் இது தான். ஆனால் மாயா அடிக்கடி உங்களுடைய புத்தி யோகத்தை துண்டிச்சிடுது, வேறு பக்கம் அழிச்சிட்டு போயிடுது. இன்னும் நீங்கள் எந்த அளவுக்கு ஆடாத அசையாத உறுதியானவர்களாக ஆகியிருக்கிறீங்க செக் பண்ணுங்க. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் திரும்ப மாயா உங்களை ஆட வைக்கிது, அசைய வைக்கிதுன்னா உறுதியாக இருக்கிறீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? மாயாவுடைய புயல்கள் நிறையா வருது பாபான்னு சொல்கிறாங்க. சிலர் நாள் முழுவதும் அரை மணி நேரம் கூட பாபா நினைக்கிறது கிடையாது. பாபா சொல்கிறாரு, நீங்கள் கர்மயோகிகள் 8 மணி நேரம் இந்த சேவை செய்வீங்க. 8 மணி நேரம் நினைவு செய்ய முடிகிற அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? சேவை செய்யும்போதே நினைவோடு சேர்ந்து சேவை செய்யணும். நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் விகர்மங்கள் விநாசமாகிட்டே இருக்கும் இல்லை, பாவம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் யோக அக்னி. பாவத்தை எரிக்குது இல்லையா? ஸோ நம்ம பண்ண வேண்டிய முயற்சி நினைவு பண்ணி பாவத்தை எரிக்கிறது மட்டும்தான். மற்றபடி தாராளமாக இல்லற விவகாரத்தில் இருந்துக்கிட்டு நினைவு மட்டும் செய்யணும், அவ்வளோதான். பாபா காட்டுக்கெல்லாம் போக சொல்லலை. யார் இல்லறத்தை விட்டுட்டு பாபா குழந்தை ஆகி இருக்கிறாங்களோ, அதாவது சரண்டர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சொல்கிறாரு, அவங்க கூட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பந்தனத்தில் சிக்கிட்டு இருக்கிற தாய்மார்கள் அளவுக்கு நினைவு செய்கிறதில்லைன்றார். அந்த அளவுக்கு தாய்மார்கள் பந்தனத்தில் இருக்கிறவங்க நினைவு செய்கிறாங்கன்றார். அர்ஜுனன் மற்றும் காட்டுவாசி பற்றிய உதாரணம் கூட இருக்குது. பாபாவை நினைவு செய்கிறது மற்றும் சக்கரத்தை புரிஞ்சு கொள்றதில் முயற்சி தேவைப்படுது. இல்லை, சக்கரம் கூட ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், பட் பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். சக்கரத்தை மனசுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் முயற்சி தேவை. புரிஞ்சுக்கிறதெல்லாம் ஒரு நொடிக்கான விஷயந்தான். ஸோ கண்டிப்பாக மகாபாரத யுத்தம் நடக்கும். சத்தியுகத்தில் எந்த சண்டையும் நடக்காது.
சங்கமிகத்திலே தான் மகாபாரத யுத்தம் நடக்கும். அதனால் குழந்தைங்க அதுக்கு முன்னாடி ஞான பார்வையற்ற குருடர்களுக்கு ஊன்றுகோலாகவும் ஆகணும். இல்லை, நீங்கள் ஒன்று பார்வை கொடுக்கணும், இல்லாட்டினா உங்களுக்கு கைத்தடி ஆகணும். பார்வை கொடுக்கறதுன்றது ஞானத்தை கொடுக்கறது, கைத்தடி ஆகிறதுன்றது சக்தி வைப்ரேஷன் கொடுக்கறது. எல்லோருக்கும் வழி சொல்லணும். தந்தையை நினைவு செய்யுங்க, சக்கரத்தை நினைவு செய்யுங்கன்னு வழி சொல்லணும், அவ்வளவுதான். ஸோ இதுவுமே ஊன்றுகோல் ஆகிறது தான். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்லுவாங்க, குறைஞ்சது 8 மணி நேரமாச்சும் பாபா நினைவில் இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். உங்களுடைய மனநிலை ஆடாமல் அசையாமல் இருக்கணும் அப்படின்னா நினைவின் பயிற்சி நேரத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது தானாக நடக்காது. நீங்கள் தான் டைம் டேபிள் போட்டு அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுன்னு பாபா சொல்லியிருக்கார். ஸோ அதனால் இதில் நீங்கள் கவனக்குறைவாக இருந்துடக்கூடாது. இந்த ட்ராமா முற்றிலும் மிகச்சரியாக உருவாக்கப்பட்டிருக்குது. அதனால் யார் மேலேயும் கோபப்படக்கூடாது. இது யாரோட தப்பும் கிடையாது. நாடகத்தில் அவங்களுடைய பார்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் நிச்சய புத்தி உள்ளவர்களாக ஆகணும். அப்போ தான் கோபப்பட மாட்டோம். வரதானம் செம்ம பவர்ஃபுல்லான வரதானம். விலகுவது, வளைந்து கெடுப்பது மற்றும் சேர்வது. இந்த 3 வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிறதன் மூலமாகவே சதா வெற்றியாளர் ஆகிடலாம் அப்படின்றார். இதுக்கு விளக்கம், இந்த முழு படிப்புடைய சாரமே இந்த 3 வார்த்தை தான். என்னென்னா, கர்ம பந்தனத்திலிருந்து விலகி இருக்கிறது, உங்களுடைய சுபாவத்தில் வளைஞ்சி கொடுத்து போகிறது, மற்றவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தந்தையோடு மட்டும் அனைத்து சம்பந்தங்களையும் சேர்க்கறது, இணைக்கிறது. ஸோ இந்த 3 வார்த்தைகள் உங்களை சம்பூர்ண வெற்றியாளராக ஆக்கிடும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சதா ஒரு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். உன்னை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும், மனசில் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அது என்னென்னா, நான் கண்ணுனால் பார்க்குற எதுவுமே இருக்க போகிறதில்ல, அழியக்கூடியது, கூடிய விரைவில். மனிதர்கள், பொருட்கள், இது மட்டும் இல்லை, அந்த மனிதர்களின் குணங்களுமே அழிஞ்சு மாறப்போகுது, நல்ல குணமாக மாறப்போகுது. அதனால் அதை பார்த்துட்டு இருந்தால் கூட உங்களுடைய புத்தியின் தொடர்பு புது சிருஷ்டியில் தான் இருக்கணும். புது சிருஷ்டியைத்தான் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டீங்க. இப்போ புது சிருஷ்டியை பார்க்கும்போது அவங்களுடைய அந்த புது சிருஷ்டியின் குணத்தை பார்ப்பீங்க. அதான் ஆதி அனாதி சமஸ்காரத்தையே பாருங்கன்றார். அப்போ பாவம், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கே தெரியல, மயங்கி கிடக்கிறாங்க, சீக்கிரமாக மயக்கத்தில் வந்து தெரியணும் அப்படின்ற சுப பாவனை மட்டும் வைப்பீங்க. அப்போ அவங்கள பார்த்து உங்களுக்கு கோபம் வராது, மாயன் வசமாக மாட்டீங்க. இன்னொன்று, இதெல்லாம் அழிய போகுதுன்னு நினைக்கும்போது அதன் மீது பற்று இதெல்லாம் கூட வராது. அப்போ அவங்க சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கறது பெருசாக தெரியாது. ஏன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறீங்க, அங்கே இருக்கக்கூடிய குணத்தைத்தான் நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்ட்டு உங்களுடைய சொர்க்கத்தின் குணத்தையும் நீங்கள் மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டீங்கன்ற சம பவர்ஃபுல்லான வரதானம். அந்த 3 வார்த்தை இல்லையா, விலகுவது, வளைந்து கொடுப்பது, சேர்வது. கர்ம பந்தனத்திலேருந்து விலகி இருக்கணும், உங்கள் சுபாவத்தில் வளைஞ்சு கொடுத்து போகணும், பாபாவோடு மட்டும் எல்லா சம்மந்தத்தையும் இணைச்சிருக்கணும். அப்புறம் புது சிருஷ்டியை மட்டும் பார்க்கணும். இப்போ இருக்கிறத அழியக்கூடியது, அதனால் பார்த்தும் பார்க்காம இருக்கணும். ஸ்லோகன். யோகியோடைய அடையாளம் என்னென்னா, எப்போவுமே தூய்மையாக இருப்பாங்க, எப்போவுமே தெளிவாக இருப்பாங்க, குழப்பமே வராது. அதுதான் யோகியின் அடையாளம்.
நம்ம படங்களில் கூட பார்க்கும்போது அவங்க பேசுகிறது வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும், ஒரு குழப்பமே இருக்காது. என்னானாலும் அப்படியே சிரித்த முகம் மாறாமல் பேசுவாங்க. அவ்யக்த இஷாரா. தூய்மையற்ற விதையை கூட முடிச்சிட்டு சம்பூர்ண தூய்மை ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ஒருவேளை பிராமண வாழ்க்கையில் எண்ணத்தில் கூட சங்கல்பத்தில் கூட தூய்மையற்ற தன்மை இருக்குது, மரியாதையற்ற தன்மை இருக்குது அப்படின்னா சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்கு பதில் தாழ்ந்த நிலைக்கு போயிடுவீங்க. எவ்வளோ பெரிய எச்சரிக்கை பாருங்கள். எண்ணத்தில் வந்தாலே சிம்மாசனத்தில் உட்கார மாட்டீங்கன்றார். அதனால தான் தொடர்ந்து சுபபாவனை சுப எண்ணத்தை உருவாக்கிட்டே இருக்க சொல்கிறார். இல்லாட்டினா அழுக்கான எண்ணம் வந்துடும். நீங்கள் வந்து பாவம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் தேவையில்லாத கர்மம் செஞ்சிட்டீங்க இல்லையா, அதனால் பச்சாதாபத்துக்கு பதிலாக பாவம் செஞ்சால் பச்சாதாபப்படுவோம். இங்கே வந்து தேவையற்ற கர்மம் செய்கிறதுனால பச்சாதாபத்துக்கு பதிலாக உணர்ச்சி வசப்படுவீங்க. ஐயோ இது தப்பாச்சே, இப்படி நடந்திருக்கக்கூடாதே அப்படின்னு முள்ளு மாதிரி உங்கள் மனசை குத்திக்கிட்டே இருக்குன்ற. அதனால் தேவையற்ற கர்மத்திலேருந்து முக்தி அடையுங்க. ஸோ தேவையில்லாத விஷயத்தை பார்க்கவும் கூடாது, செய்யவும் கூடாது, கேட்கவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. அப்போ தான் தூய்மையான விஷயம், பாபா சொன்ன விஷயம், இது மட்டுமே சதா மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். சொர்க்கத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கணும். செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.